இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள SBI வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற நிலையில் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். இந்த வங்கி கொள்ளை முயற்சி தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? SBI வங்கி கொள்ளை முயற்சி தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். தற்போது இது தொடர்பான நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. நேற்று திருவல்லிக்கேணியில் இயங்கி வரக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்திருப்பதாக வங்கியினுடைய பணியாட்கள் மற்றும் மேலாளர் தரப்பிலிருந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் நேற்று நள்ளிரவு வடமாநிலத்தை சேர்ந்த வாய் பேச முடியாத ஒரு நபரை கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று வழக்கம் போல வங்கி பணியாளர்கள் வங்கிக்கு வந்து பார்த்த பொழுது வங்கியினுடைய பின்புற கதவு மற்றும் கிரில் கேட்டு உடைந்திருப்பதாக மேலாளருக்கு தகவல் கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மேலாளர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்திருந்தார். வங்கிக்கு நேரடியாக வந்திருந்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தார்கள். குறிப்பாக வங்கியில் உள்ள CCTV காட்சிகள், அதே போல சாலையில் உள்ள CCTV காட்சிகளையும் அவர்கள் பரிசோதித்தார்கள். இதில் குறிப்பாக அண்ணா சாலையில் இயங்கி வரக்கூடிய 6 CCTV கேமராக்கள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கியில் இருக்கக்கூடிய 3 கேமராக்கள் திருப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் நேற்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றும் கூட இணை ஆணையர் மற்றும் சென்னை கிழக்கு மண்டல துணை ஆணையர் தலைமையில் விசாரணை என்பது சென்னை பாரத ஸ்டேட் வங்கியில் அந்த திருவல்லிக்கேணியில் இயங்கி வரக்கூடிய வங்கியில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போல கைரேகை நிபுணர்களும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு ஜாம்பஜாரில் நடைமேடையில் அந்த CCTV காட்சியின் அடிப்படையில் சோதனை செய்யும் பொழுது அதே சட்டை மற்றும் கால் சட்டை அணிந்திருந்த வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரை பிடித்து விசாரணை நடத்திய அடிப்படையில் அவர்தான் குற்றவாளி என்ற கோணத்தில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் வேறு ஏதும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டாரா என்று விசாரணை செய்யும் பொழுது அந்த வங்கியில் அருகாமையில் இருக்கக்கூடிய கார் ஸ்பேர் பார்ட் கடையிலும் கூட நேற்று முன்தினம் மட்டுமல்லாது அதற்கு முந்தைய நாள் அவர் அதே கடையில் கொலை முயற்சி ஈடுபட்டு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக வங்கியில் எப்படி உள்ளே சென்றார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அந்த கடைக்கு அருகாமையில் ஒரு சிறிய வழி இருக்கிறது. அந்த வழியினுள் சென்றால் வங்கியினுடைய பின்பக்கத்திற்கு நேரடியாக செல்லக்கூடிய ஒரு சிறிய வழியாக அவர் சென்றிருக்கிறார். குறிப்பாக அந்த கடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மகிழ்த்துவரை தாண்டினால் அந்த வங்கிக்கு உள்ளே வரக்கூடிய வழி என்பது மிக சுலபமாக இருந்ததாக குற்றவாளி வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, வங்கி இருக்கக்கூடிய அனைவரிடமும் விசாரணை நடத்தினார்கள். யார் முதலில் பார்த்தது, நீங்கள் அந்த கிரில் கேட்டு மற்றும் கதவை ஏதும் தொட்டு பார்த்தீர்களா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியின் அடிப்படையிலும் கூட யாரும் அந்த கதவையும் கிரில் கேட்டையும் தொடவில்லை. மாறாக நாங்கள் முன்கதவை மட்டும் திறந்து பார்த்த பொழுது நேரடியாக உள்ளே செல்லும் பொழுது அந்த பின் கதவு மற்றும் கிரில் உடைந்திருப்பதாக வாக்குமூலம் பணியாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் அடிப்படையிலும் அதே போல ஏற்கனவே குறிப்பிட்டது போல அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கடையினுடைய CCTV காட்சியின் அடிப்படையிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தேடி வந்தார்கள். இந்நிலையில்தான் நேற்று நள்ளிரவு ஜாம்பஜார் மார்க்கெட் அருகே அவர் நடைபாதையில் நடந்து கொண்டிருந்த பொழுதும் கூட அவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜாம்பஜாரில் ஏதேனும் அவர் கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் தற்போது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரீதா, இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.